நான், நீ, நாமாகும் ஒரு நாள். இரு மனங்கள், இரு குடும்பங்கள், சில நேரங்களில் வெவ்வேறு கலாச்சாரங்கள், இவை இணையும் ஓர் உன்னத கொண்டாட்டம் திருமணம். கொண்டாட்டம் என்றால் செலவில்லாமலா? உயர்ந்து கொண்டே போகும் வாழ்க்கை செலவினம். இப்படி இருக்கையில் திருமணத்தை எப்படி நடத்துவது? ஆண்டின் தொடக்கத்திலேயே பல சுப முகூர்த்த தேதிகள், திருமண அழைப்புகள் வந்து குவியும் காலம் இது. காலங்காலமாக கடைபிடிக்கப்படும் சடங்குகள், பாரம்பரியங்கள் இவை இன்றும் தொடர்கின்றன. எனினும் திருமணத்தை கொண்டாடும் முறையில்தான் எத்தனை மாற்றங்கள்! பிரம்மாண்ட அலங்காரங்கள், திருமணத்திற்கு முன் எடுக்கப்படும் படங்கள், அதுவும் வெளிநாடுகளில் மருதாணி இட்டுக்கொள்வதே ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. இப்படி தம்பதியருக்கு அளவில்லா ஆசைகள், அதற்கேற்ப செலவுகளும் உள்ளன. இக்காலத்தில் திருமணம் செய்வதற்கு எவ்வளவு செலவாகும்? என்னோட சிம்பிள் வெட்டிங் தான். ஒரு 200 பேக்ஸ் வந்தாங்க. அதுக்கே ஒரு 40,000 வந்துச்சு. 2008 கல்யாணம் பண்ணேன். செலவு 30,000. எங்கள் செலவு 60,000 வந்துச்சு. இப்போ 2025, அதில் 3 மடங்கு கூட தான் இருக்கும். 50,000 to 80,000 வரும். இப்போ ரொம்ப செலவு. இப்போ கணக்கு பண்ண முடியாது செலவெல்லாம். ஏன் இவ்வளோ செலவு அதிகம்? இப்போ விலைவாசிங்க அப்படி இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மேபி குறைஞ்சதுக்கு செய்யலாம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம செலவு பார்த்து தான் செலவு பண்ணணும். ஏன் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? எல்லா காசையும் கல்யாணத்தில் போடுறது நாட் ரியலி worthy. ஒரே ஒரு பிள்ளை இல்லை ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கல்யாணம்னா பெரியவங்க கூட தான் செலவு பண்ணணும்னு யோசிப்பாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சேவிங்கில் போட்டால் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காசு இப்போ நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது சிம்பிளாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு Maybe put some savings, maybe for your children's, அதுதான் பெட்டர். 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ஹனிமூனுக்கு போயிருக்கலாம். நம்ம வீடு செலவு இருந்திருக்கோம்ல, அதுக்கு செலவு பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி ஹனிமூன் போகிறதுக்கு அதுக்கெலாம் நான் செலவு பண்ணுவேன். வெட்டிங்க்கு அவ்வளோவா போட மாட்டேன். சிம்பிள் கல்யாணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலி ரொம்ப சிம்பிளான வெட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் வெட்டிங் தான். சிக்கனமான திருமணமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்றது தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். கிராண்ட் வெட்டிங், சிம்பிள் வெட்டிங் பார்க்கல. எங்களோட பிடிச்ச மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணணும். சிறிய அளவோ ஆடம்பரமோ கல்யாணத்தை தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி நடத்த வேண்டும். 17 ஆண்டுகள் காத்திருந்து இன்னும் 4 நாட்களில் மணமேடை ஏறவிருக்கும் விக்னேஸ்வரிக்கும் இதே ஆசைதான். வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கும் நிகழ்வு. அந்த கொண்டாட்டத்திற்கு வரம்புகள் எதற்கு? 26 ஜனவரி 2008 என் ஃபியான்சியை நான் மொதல் நாள் பார்த்தது. இப்போ வர 26 ஜனவரி 2025 நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம். நான் 17th anniversary. ஸோ இந்த கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி ஒரு லேவிஷான வெட்டிங்கை நம்ம செய்யணுன்னு இருக்கோம். ஒரு கிராண்டான கல்யாணத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா காசு தேவைப்படும். ஸோ அந்த காசை சேமிக்கிற தன்மை எங்களுக்கு இருக்கணும்னா அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு. முழுக்க எங்களோட சேவிங்ஸ்லேயே இதை நடக்கணும்னு சொல்லி நம்ம அவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதே ஒன் ஆஃப் த ரீசன் சேவிங்ஸ் இருக்கணும்னு. அது லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு யார் எதிர்பார்ப்போம் இல்லாமல். திருமணத்திற்காக ஒதுக்கி வைத்த பணத்தை கொண்டு ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடிந்ததா? பட்ஜெட்டிங்னு ஒன்று நம்ம 2 பேரும் கரெக்டாக வச்சுருந்தோம். அதை பற்றி நிறையா பேசியிருந்தோம். ஆனால் நான் சொல்லுவேன், இது ஒரு வட்டி தான் நடக்க போது, எனக்கு திருப்பி அந்த ஆசையில் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதுலேயே எல்லா ஆசையும் தூக்கி வச்சு செஞ்சுக்கிறேன்னு என் ஆசைக்காக அவர் ரொம்ப விட்டு கொடுத்தாரு. ஸோ பேக்கேஜ்னு ஒன்று கொடுத்துருவாங்க, அதை மீறி நான் அதை எடிட் பண்ணுவேன். ஸோ அதனால் கூட வந்துடும். பட்ஜெட் வச்ச மாதிரியே செய்ய முடியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு இது ரொம்ப கிராண்டாக வேணும், லேவிஷாக வேணும்னு சொல்கிறப்ப இட் கம்ஸ் வித் அ காஸ்ட். அந்த காசை நீங்கள் தூக்கி வீசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ அழகான கல்யாணம் வேணும். ஸோ என்னோடய கல்யாணம் எவ்வளோ சிக்கனமாக செய்யணும்னு நினச்சதை விட அது நான் பெருசாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஓவர் மை பட்ஜெட். காதல், கனவுகள், ஆசை எல்லாம் எதற்காக? அந்த டைம் த டாலி, அந்த தருணத்துக்கு இந்த ஹோல் பிளானிங். ஸோ இட்ஸ் லைக் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கில் அந்த டைம் அது வரக்காக, அந்த மூமெண்ட்காக அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் பரவாயில்ல.
எல்லாத்தையும் கடந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி நிறையா வெண்டர்ஸ்ட்டை பேசி காசுலாம் செட்டில் பண்ணி when we are going towards the wedding day அதை பார்க்குறப்ப ஐயோ இந்த நாளுக்கு இவ்வளோ ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி இவ்வளோ செஞ்சுட்டோன்னு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. பாரம்பரிய கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்த சிலர் விரும்பலாம். அதை மற்றொரு வழியில் கொண்டாடுபவர்களும் உள்ளனர். சதீஷ் ஜனனி ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் சன்னதி கல்யாணம். பாரம்பரிய கல்யாணம் சிறிய அளவில் இருந்தாலும் தனியார் படகில் பதிவு திருமணம், தடபுடலான திருமண விருந்து, கடல் கடந்த படப்பிடிப்பு. ஸோ எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் தெரிஞ்ச டைம்லேருந்து வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப ரிலீஜியஸான பர்சன். ஸோ அவர் ரிலீஜியஸாக இருக்க போக நமக்கு சன்னதியில் தெய்வ சன்னதி முன்னாடி கல்யாணம் பண்ணுறது வந்து வாஸ் அ வெரி க்ளோஸ் டு ஹார்ட் திங். ஆனால் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம மேனேஜ் டு சேவ் த காஸ்ட் ஆன் தேட். ஸோ அதனாலே வந்து நம்ம யூனோ மற்ற ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ண. நானும் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ஒரு லவுடான பர்சன். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நம்ம 2 பேரும் வந்து அது ஏன் அதை டின்னரில் வந்து டின்னர் இஸ் மோர் ஹேப்பனிங், நிறைய பேர் கூப்பிடலாம், பார்ட்டி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விதத்தில் அந்த காசை செலவு பண்ணோமே சொல்லி டின்னரை நம்ம செஞ்சுருந்தோம். வி மேனேஜ் டு கிரியேட் மோர் மெமரிஸ். ஒரு மண்டபத்தில் அந்த கல்யாணத்தை செஞ்சு அவ்வளோ மெமரிஸ் கூட நமக்கு கெயின் பண்ண முடியாது. பட் இது மூலியமாக வி மேனேஜ் டு கெயின் மெமரிஸ் இன் ஸோ மெனி அதர் திங்ஸ். எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களோட மெல்டிஃப் வீடியோ ஷூட், எங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட். இவங்க என்கிட்ட சொன்னாங்க அந்த இடத்துக்கு போகணும், நம்ம ஒரு வாட்டி ஹாலிடேஸ் போகணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்னேன் வை நாட் நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்டே நம்ம மெல்டிஃபில் எடுக்கலாமே. அப்படி நம்ம அங்கே உண்மையிலே என்ஜாய் பண்ணோம், வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோம், ஃபன்னாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். மொய் பணம் பெரும்பாலும் திருமண செலவுகளை ஈடுகட்ட உதவும். அது இவர்களுக்கு கை கொடுத்ததா? நம்ம மொய் காசு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணது கட்டிலும் வந்து அவ்வளோ கிடைக்கல. ஆனாலும் at the end of the day நமக்கு அந்த மெமரிஸ் கிடைச்சதில்ல. ஸோ அதனாலே நம்ம மொய் காசை டிபெண்ட் பண்ணி நம்ம இதை செய்யலை. நம்ம இதை செஞ்சது வாஸ் நமக்கு அது ஒரு மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாரும் பிளெஸிங்கும் இருக்கணும்னு நினைச்சோம். அதே மாதிரி எல்லாரும் வந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, எங்களை பிளெஸ் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் ஒரு பெரிய விஷயம். வெரி மீனிங்ஃபுல். எத்தனை வருஷம் கடந்தாலும் அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் நாங்கள் திருப்பி பார்க்கும் போதும் இல்லை நாங்கள் போன அந்த அனுபவத்தை நாங்கள் ஷேர் பண்ணும் போதும் எங்களோட அந்த மெமரிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கும். கையை கடிக்கும் வாழ்க்கை செலவினம், பணவீக்கம். திருமணத்திற்கு முன்பும் பின்பும் பல நிகழ்வுகள் என்றால் செலவுகளை எப்படி சமாளிப்பது? முன்பெல்லாம் பாரம்பரிய திருமணத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது வித்தியாசமான மனத்தில் என்றும் நிற்கும் நினைவுகளை உருவாக்குவதே தம்பதியரின் விருப்பம். அத்தகைய தருணங்களை ஏற்படுத்தி தரும் வெவ்வேறு நிகழ்வுகளில் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துகின்றனர். இப்படி சொல்கிறார் பல ஆண்டுகளாக கல்யாண ஏற்பாடுகளை செய்து தரும் சுரை. எப்போவுமே கல்யாணத்தில் வந்து ஒரு மிக்சர் இருக்கும். கண்டிப்பாக வந்து கிராண்ட் வெட்டிங் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தவிர்த்து ஸ்மாலர் ஸ்கேல் வெட்டிங், அதாவது சன்னதி வெட்டிங் அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க சன்னதி வெட்டிங் செய்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்மால் குரூப்பாக ஒரு கல்யாணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தி ஆர் டூயிங் மச் மோர் அதர் ஈவெண்ட்ஸ் லைக் ரிசப்ஷன், அது தவிர்த்து ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்ஸ், தென்னிந்திய கலாச்சாரத்தில் இல்லாத ஈவெண்ட்ஸ்லாம் செய்கிறாங்க. சங்கீத், மெஹந்தி, ஹல்தி இந்த மாதிரி செரமனிஸும் சேர்ந்து செய்கிறாங்க. இது எதுக்கு செய்கிறாங்கன்னா வந்து மோ ஆஃப் அ கேண்டி மூமெண்ட்டுக்காக. இப்போ உள்ள கப்பல்ஸில் வந்து மூமெண்ட்ஸை ரொம்ப ட்ரெஷர் பண்ண ஆசைப்படுறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து பெங்கல் செரமனி ஒண்டி செய்யலை, நம்ம வந்து மெஹந்தி செய்கிறோம், சங்கீத் செய்கிறோம். ஸோ அந்த 3 நாள் ஈவெண்ட் வந்து ஒரு 5 நாளாக எக்ஸ்டெண்ட் ஆகுது, சம்டைம்ஸ் 7 நாளாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து அந்த ஹோல் வெட்டிங் ப்ரொசஷனை இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த ஹோல் வெட்டிங்கை வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த யங் கப்பல்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ஸை வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேலாக தான் பண்ணுறாங்க. சில பேர் கிராண்டாக செஞ்சாலும் அது வந்து அவங்க பெற்றோரோட சந்தோஷத்துக்காக வந்து அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட் கிராண்டாக செஞ்சுட்டு அவங்க சந்தோஷத்துக்காக வந்து அவங்க வந்து இந்த மெஹந்தி ஈவெண்ட், ரிசப்ஷன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஸ்கேலாக பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க பெற்றோரையும் சந்தோஷப்படுத்துறாங்க, அவங்களுக்கும் தேவையான ஈவெண்ட்ஸை வந்து செஞ்சு அவங்களும் சந்தோஷமாக ஆகிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் ஒரு ஈவெண்ட்டுக்கு மட்டும் செலவு பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி ஈவெண்ட் செஞ்சு அவங்க வெட்டிங் செரமனி அவங்க செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. திருமணம் என்பது ஒரு நாள் நிகழ்வல்ல. பெண் பார்ப்பது, நிச்சயதார்த்தம், பரிசம், பதிவு திருமணம், பத்திரிகை கொடுப்பது,
முகூர்த்த வளையல், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் நலுங்கு, காலிப்படையல் என பல சடங்குகள். இதற்கிடையே மருதாணி போடும் நிகழ்ச்சி, மஞ்சள் நீராட்டு விழா, நண்பர்களுடன் கொண்டாட்டங்கள் என பற்பல நிகழ்வுகள். அது மட்டுமா, திருமணத்திற்கு முன்னதாக படப்பிடிப்பு, ஆடைகள், தங்க நகை வாங்குவது என அப்பப்பப்பா எவ்வளவு உள்ளது. இவை அனைத்தையும் கவனித்துக் கொள்ளும் தம்பதியரின் மனநிலை எப்படி இருக்கும்? ருத்ரன் புது மாப்பிள்ளை 3 நாள்களுக்கு முன்புதான் காதலியை மனைவியாக்கிக் கொண்டார். திருமணம், இல்லற வாழ்க்கை, செலவுகள் இவற்றை பற்றி காதலிக்கும் போதே பேச தொடங்கிவிட்டனர் இவர்கள். ஸோ நம்ம வந்து கல்யாணத்தை வந்து ஒரு ஒன் ஆஃப் இவெண்டாக பார்க்கல, நம்ம ஒரு ஃபுல் ப்ரோசஸ், பிஃபோர் வெட்டிங், இன் பிட்வீன் த வெட்டிங் அண்ட் ஆஃப்டர் வெட்டிங். ஸோ இது வந்து இந்த ஹோல் டைம்லைனே ஆக்சுவலி ஒரு 1 to 2 years எடுக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளான் வந்து ஒரு சின்ன ROM, அதுக்கப்புறம் வீடு. ஸோ வீடு செக்யூர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 months எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கடைசி வந்து ட்ரெடிஷ்னல் வெட்டிங். ஸோ நம்மளோட பிளான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபைனான்ஷியல் தான். பிகாஸ் அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த பஃபர் பீரியடை வந்து காசு சேவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். துல்லியமாக திட்டமிட்டால் போதாது, அதற்கு சேமிப்பதும் அவசியம். நம்ம ஒரு கம்பைன் அக்கௌண்ட் வந்து தொடர்ந்து அந்த அக்கௌண்ட் வந்து நம்மளுடைய வெட்டிங் அக்கௌண்ட், நம்மளுடைய ஹவுஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஃபைனான்ஷியல் நம்ம கேஷ் சேவிங்ஸ் எல்லாமே அந்த அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம வீடு, இந்த கல்யாணம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடணும். இருப்பினும் இக்காலத்தில் தம்பதியர் மட்டுமே அனைத்து செலவுகளையும் பார்த்து கொள்வது சிரமம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 factors. ஒன் இஸ் யோர் ஓன் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரண்ட்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த 2 ஃபேக்டர்ஸ் கம்பைன் பண்ணிட்டு தான் நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல வீடு, நல்ல கல்யாணம் செய்ய முடியும். சொந்த வீடு பல புது தம்பதியர்களின் கனவு. இதை கருத்தில் கொண்டு திருமண செலவுகளை பார்த்து செய்தனர். நம்ம வாங்குகிற வீடு வந்து we have to manage such a way that ரெனோவேஷன் வந்து ரொம்ப செலவு செய்கிற மாதிரி முடியாது. பிகாஸ் நம்ம சேவிங்ஸை பொறுத்து நம்மளோட அதான் ட்ரெடிஷ்னல் வெட்டிங் இன்னும் செய்யலை பாருங்கள். ஸோ அந்த தாட்டையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு வீடு தேடும்போது அந்த வீடு வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம ரெனோவேஷன் வந்து ஒரு பட்ஜெட்குள்ளார செய்யலான்னு. ஸோ சம்ஹவ் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் கடைசி அந்த விசில் மேட்ச் ஜெயிக்கும் போது ரெஃப்ரி விசில் கொடுக்குறாரு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கிளைமேக்ஸ். பிகாஸ் இது வந்து ஒரு 2 year ப்ரோசஸ். இந்த ப்ரோசஸோட கிளைமேக்ஸ் வந்து அந்த கல்யாணம் வந்து ஆக்சுவலி இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன், சாப்பாடு அதெல்லாம் இல்லை. இட்ஸ் a lot of budgeting, a lot of planning, a lot of savings, discipline from both parties. பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் for both of us. செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது இதுவே மணமக்களின் முக்கிய இலக்கு. ஆனால் இதை எவ்வாறு செய்வது? எதற்கெல்லாம் அதிக பணம் செலவாகிறது? பலரிடம் கலந்து பேசினோம், செலவு பட்டியலை உருவாக்கினோம். கோவில் மண்டப கல்யாணம், சுமார் 600 விருந்தினர்கள். எவ்வளவு செலவாகலாம் என்பதை பார்ப்போம். மண்டபத்திற்கான கட்டணம் சுமார் 4000 முதல் 4800 வெள்ளி வரை இருக்கும். அலங்காரம் சற்று ஆடம்பரமாக இருந்தால் 6000 வெள்ளியை எட்டலாம். கோவில் கல்யாணம் என்பதால் சைவ உணவு தேவை. தலைக்கு 18 வெள்ளி என வைத்துக் கொள்வோம். உணவுக்கு மட்டும் 10,800 வெள்ளி. திருமண படப்பிடிப்பு 8 மணி நேரத்திற்கு 5200 வெள்ளி. மணமகன் மணமகளுக்கான உடைகள் 2000 வெள்ளி. கல்யாண நாளுக்கான மாலைகள், பூக்கள் 650 வெள்ளி. மணப்பெண்ணுக்கான ஒப்பனை, சேலை மடிப்புக்கு 1300 வெள்ளி. திருமணத்திற்கு முந்தைய உள்ளூர் படப்பிடிப்பு சுமார் 1500 வெள்ளி. இதை பார்த்தாலே தெரியும். உணவு, இதற்குதான் ஆக அதிக செலவு. சைவம் அசைவம் எப்படி இருந்தாலும் ஒருவருக்கான சாப்பாட்டின் விலை 15 வெள்ளியிலிருந்து 25 வெள்ளி வரை இருக்கலாம். அதுவும் வகை வகையான பலகாரங்கள், இனிப்புகள், அங்கேயே சமைத்து தரப்படும் உணவு என்றால் விலை இன்னும் அதிகம். என்ன நடந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கணும், விதவிதமா இருக்கணும், முடியக்கூடாது. பெரும்பாலும் கல்யாணத்தில் பெரியவர்கள் இதை சொல்லி கேட்டிருப்பீர்கள். இளையர்களும் இதை பின்பற்றுகிறார்களா?
இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து சாப்பாடுனா காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன ப்ரைஸ்க்கு இருந்தாலும் கூட they are willing to pay for it. ஏன்னா சாப்பாடு தான் முக்கியம் கல்யாணத்துலன்னு சொல்லுவாங்க. A few years back பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டேஷன் வந்து பராட்டா, பூரி, தோசை இந்த மாதிரி காமன் ஐட்டம்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன புதுமையாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் லைஃப் ஸ்டேஷன் வந்து பானிபூரி கேட்குறாங்க. இட்ஸ் அ பிக் திங் நவ். அண்ட் ஆல்சோ ஐஸ்கிரீம், இந்தியன் ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் டாக்கோஸ், இந்தியன் டாக்கோஸ் மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் புதுமையான ஐட்டம்ஸ். பட் இந்த புதுமையான ஐட்டம்ஸும் அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்குது. பட் they are willing to pay for the cost as well. Food cost and the raw material cost after COVID வந்து the prices have increased. Vegetable பார்த்துக்கங்க, meat items பார்த்துக்கங்க, எல்லாமே food cost has gone up. நம்மளுக்கு transportation cost-உம் இருக்குது. எல்லாமே ஏறி போனதுனால தான் சாப்பாடும் is expensive. And also மற்ற services வந்து is அந்த கப்பலுக்கு decor is for the space, makeup artist is for the personal. But சாப்பாடுன்னு பார்க்க போனீங்கன்னா it's for the crowd that is coming. ஸோ அதனால தான் இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் நிறைய பேருக்கு கேட்ட பண்ணுறீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன். ஸோ அதனால இட்ஸ் த பல்க் ஆஃப் த பேமெண்ட் ஃபார் வெட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆனால் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. செலவை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேறு என்ன வழி? திருமணத்திற்கான செலவுகள், அதன் பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். எனினும் பணத்தை விரயமாக்காமல் செலவு செய்ய முடியுமா? பல ஆண்டுகளாக திருமண ஏற்பாடுகளை செய்யும் ஒருவரை கேட்டோம். கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவையான செலவு தான். தேவையில்லாத செலவுன்னு எதுவுமே இல்லை. பட் த திங் இஸ் தட் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கிடலாம். ஓகே, எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குதுன்னுட்டு பட்ஜெட் தகுந்தபடி அவங்க கொஞ்சம் செலவை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சாங்கனாக்கா எல்லாமே ஸ்மூத்தாக போகும். கப்பல்ஸ் முன்னாடியே அவங்களோட கேஸ் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கிடணும். இப்போ அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இவ்வளோ தான் வருவாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இவ்வளோ தான் இருப்பாங்கன்னு தெரியும். 20% வராமல் போகிறவங்களும் இருக்காங்க. அவங்க கேஜ் பண்ணிக்கலாம், இவ்வளோ தான் வருவாங்க, ஓகே இதுக்கு தகுந்தபடி ஒரு ஹால் புக் பண்ணி போனிட்டுன்னு. ஏன்னா ஹால் புக்கிங் தான் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் அது செய்கிறப்பே ரொம்ப பெரிய ஹாலாக வேணும்னு சொல்லி இப்போ புக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் லிஸ்ட் குறைஞ்சிடும். கேஸ் லிஸ்ட் குறையிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பேர்டனாக இருக்கும். காலங்காலமாக திருமணத்திற்கு நகை வாங்குவது வழக்கம். ஆனால் தங்க விலை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் என்ன செய்வது? ஸோ ரெண்டல் பேசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ஷாப்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த இயரிங் செட் எல்லாமே வந்து ரெண்டல்லே கிடைக்கும். ஒரு அட்டில் வாங்கிட்டு மிச்சம் நகைங்களை வந்து அவங்க வந்து ப்ரைடல் ஷாப்பில் ரெண்டல் பேசிஸில் கூட போகலாம். மேட்சிங் சாரீஸ்க்கு மேட்சிங் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க போட்டுட்டு ஜுவல்ஸை வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் லேட்டாக அவங்களுக்கு பணம் இருக்கிறப்ப அவங்க வந்து லேட்டாக கூட வாங்கிக்கலாம். தேன் நிலவ கல்யாணம் முடிந்தவுடனே செல்லாமல் சற்று தாமதமாக செல்லலாம். இப்போ நாங்கள் மீட் பண்ணுற கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கப்பல்ஸ்லாம் வந்து லேட் ஹனிமூன் போகிறாங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க காசு சேர்த்துட்டு அப்புறம் ஹனிமூன் போனாங்கனாக்கா நிம்மதியாக போயிட்டு வரலாம். கொஞ்சம் வருஷமாக நாங்கள் பார்க்குற ட்ரெண்ட் என்னென்னா அந்த புடவை, இன்விடேஷன், டாக் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் போயிட்டு ஓவர்சீஸில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பல்காக வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது வந்து அவங்க ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கான பொருள்களை வெளியூரில் வாங்குவது, குறிப்பாக இந்தியாவில் பலரும் இப்படி செய்வதுண்டு. சாதகமான நாணய பரிவர்த்தனை விகிதம் இருந்தால் போதுமா? பயணம், தங்கும் விடுதி, பொருள்களை விமானத்தில் கொண்டு வருவது என கூடுதல் செலவுகளும் உள்ளன. இப்படி இருந்தும் ஏன் இன்னும் இந்தியாவிலிருந்து பொருள்களை திரும்ப கொண்டு வர பலரும் விரும்புகின்றனர்? பத்மநாதன், நந்தினி தம்பதி தங்கள் திருமணத்துக்கான பொருள்களை சென்னையில் வாங்கினர். அதற்கு மலிவான விலை மட்டுமே காரணம் அல்ல என்று கூறுகின்றனர். சென்னையில் செலவு பண்ணுறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால அங்கே கொஞ்சம் மலிவாக தான் இருந்துச்சு. ஆனால் அது மட்டுமே நம்ம காரணமாக கொண்டு நம்ம சென்னைக்கு போகல. சென்னைக்கு சுற்றி பார்க்குற ஒரு அனுபவம், ஃபேமிலியோடு சுற்றி பார்க்குற ஒரு அனுபவம், அதே நேரத்தில் நமக்கு தேவையான வெவ்வேறு பொருட்களை வாங்குறதுக்கு அது சென்னை தான் ஒரு கரெக்டான இடமா தோணுச்சு நமக்கு. அதுவும் நம்ம 2 பேர் போத் ஒர்க்கிங் அடல்ட்ஸ். ஸோ சிங்கப்பூரில் இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் லிமிட்டட், நமக்கு வீக்கெண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால தான் முடிவு பண்ணோம் ஒரு 5 நாள் 6 நாள் பிளான் பண்ணிவிட்டு ஒன்றுனா நம்ம எல்லா ஷாப்பிங்கும் முடிக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி போனோம். 6 நாள் பயணத்தின் போது திருமணத்திற்கான ஏற்பாடுகளை முடித்தனர்.
துணிமணி, கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மற்றும் டாகிஃபில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். இந்த இடத்துல எப்போ போகலாம், எத்தனை நாளைக்கு வந்து என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி போகிறதுக்கு அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். கல்யாண புடவை வந்து போய் பார்க்கும்போது சென்னையில் வந்து அந்த வெரைட்டி வந்து அந்த கலர்ஸ், அந்த டிசைன்ஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த பிக் சூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு. செலவு இருக்க தான் செய்யும். ஃப்ளைட் எடுக்கணும், ஹோட்டல் எடுக்கணும். ஆனால் நம்ம சிக்கனமாக எடுத்தால் அந்த பகுதியை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பட்ஜெட் பண்ணோம். பட்ஜெட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 months சேமிப்பு ஆரம்பித்தோம். எவ்ரிடே நம்ம செலவு பண்ணும்போது டெலி பண்ணுதான்னு செக் பண்ணி கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தான் நம்ம செலவு பண்ணோம். இந்தியாவில் ஷாப்பிங் செஞ்சது, ஃபேமிலியோட ஊர் சுற்றுனது, நல்ல நினைவுகள் இன்னி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ காசு செலவு பண்ணால் கூட அந்த மாதிரி ஒரு நினைவுகள் கிடைக்காது. ஒன்ஸ் இன் லைஃப் டைம். திருமணம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுதான். எனினும் திருமணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உள்ளது. அதற்கு போதிய பணம் இருப்பது அவசியம். திருமண செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். தவறினால் எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. ஸோ என்னது வந்து லவ் மேரேஜ். ஸோ அந்த டைமில் எங்கள் கல்யாணத்துக்காக நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸைட்டட்னா, ஒரு கல்யாணம் போகும்போது இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, எல்லாமே எங்கள் கல்யாணத்தில் இருக்கணும், எது நாங்கள் ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப கிராண்டாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். எங்கள் வெட்டிங் கார்டே வந்து 280 ஈச் கார்டு. புஃபே டின்னரும் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், வெரி எக்ஸ்பென்சிவ் புஃபே டின்னர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்மீடியட்லி வந்து நாங்கள் வந்து வெட்டிங் டின்னர் வேறு பிளான் பண்ணினோம். ஒரு பால் ரூமில் டிஜே, டான்ஸ் ஃப்ளோர், எக்ஸட்ரா எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ ரொம்ப லைக் பார்ட்டி மாதிரி இருந்தது. அதுவும் திருமணம் முடிந்த கையோடு தேனிலவு. பாரிஸ், லண்டன் என 16 நாள் சுற்றுலா. செலவுகளும் குவிய தொடங்கின. ஜுவல்லரி, ROM, வெட்டிங், என்கேஜ்மெண்ட், வெட்டிங் டின்னர் இதெல்லாமே சேர்த்து 90,000 பட்ஜெட்ஸ். அப்போ 10,000 நான் வந்து ஒரு 40K லோன் எடுத்திருந்தேன். கல்யாணத்து அப்போ நல்லா இருந்தது. எல்லாம் வந்தவங்களாம் வாட் அ வெட்டிங் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு போனாங்க. பட் அதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் தான் எல்லா ஸ்ட்ரகிளும் பண்ணோம். எங்களால் ஒரு வீட்டுக்கு உடனே மூவ் பண்ண முடியல. எங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அந்த லோன் வந்து மந்த்லி நான் வந்து 500 கட்டிட்டு இருந்தேன். எனக்கு 7 years ஆச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் நானும் என் ஒய்ஃபை நிறையா கோத்ரூ பண்ணியிருந்தோம். தேங்க் காட் நாங்கள் கோத்ரூ பண்ணி இப்போ ஒன்றா இருக்கோம். இன்கேஸ் டச்சுட் நாங்கள் செப்பரேட்டாக ஆயிருந்தோம்னா எல்லாமே வேஸ்டடாக போயிருக்கோம். ரீக்ரெட் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அப்படி சரியாக சொல்ல தெரியல எங்களுக்கு. பட் வந்து நாங்கள் 2 பேரும் என்ன யோசிச்சுருந்தோம்னா, கல்யாண டைமில் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணியிருந்தோம்னா லைஃப் ஆஃப்டர் வெட்டிங் பெட்டராக இருந்திருக்கும். திருமணம், செலவுகள் இரண்டும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல. கல்யாணம் என்றாலே நிச்சயம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவ்வளவுதான் செலவு செய்ய வேண்டும் என்ற வரம்போ விதிமுறையோ கிடையாது. எல்லாம் நம் கைகளில்தான் உள்ளது. நன்றி, வணக்கம்.